ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், ஆன்லைன் வழியாக இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனை ஆராதிக்கிற ஒரு அருமையான நாளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கடந்த வாரமெல்லாம் நம்மை கண்மணி போல காத்த நம்முடைய ஆண்டவர் இந்த புதிய நாளில அவருடைய கிருபையை நினைத்து, அவர் நடத்தி வந்த பாதையை நினைத்து நாம் எல்லாம் கர்த்தரை ஆராதிக்க அந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் உங்கள் இல்லங்களிலே நீங்கள் உங்கள் வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த நேரம் தேவனை ஆராதிக்க, நன்மை செய்த ஆண்டவரை துதித்து பாடுகிற, மகிமைப்படுத்துகிற, நன்றி செலுத்துகிற ஒரு நேரத்திற்குள்ளாக நாம் எல்லாரும் கடந்து வருவோமாக. நம்முடைய சிந்தைகள், நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, சரீரம் முழுவதும் கர்த்தரை ஆராதிக்கட்டும். ஆகவே நம்ம எல்லாரும் இணைந்து ஆண்டுடைய சமூகத்தில் துதிகளினாலே தேவ பிரசனத்தை நாம் நம்முடைய இல்லங்களுக்குள்ளாய், நம்முடைய உள்ளங்களுக்குள்ளாய் கொண்டு வருவோம். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுமே. எதனால? துதியினால. பிரசன்னமே இறங்கியே வந்திடுமே. அதே கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. காலை உயர்த்தி சொல்லுவோம். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுமே. நிச்சயம் நிச்சயம் தடையேதுமில்லை. துதிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் நம்மை சுற்றி சூழ்கிறது. ஓ, நம்மை தேவனுடைய பிரசனத்துக்குள்ளே அது மூழ்கடிக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை ஒரு மேகத்தை போல, ஹல்லேலூயா, அவருடைய பிரசன்னம், ஹல்லேலூயா, இந்த நாளிலே ஒரு பனி போல இறங்க. எல்லாரும் தேவ சமூகத்துக்கு நல்ல வாய்களை திறந்து துதித்துக் கொண்டே இருங்க. தேவனை ஆராய்த்துக் கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. நாம் துதிகளின் வாசலுக்குள்ளாக, ஹல்லேலூயா, தேவ பிரசன்னத்துக்குள் நுழைவோமா? ஹல்லேலூயா. வானம் திறப்பதாக. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் மகிமையாய் இறங்குவதாக. ஹல்லேலூயா. அவருடைய அளவற்ற பிரசன்னத்தை ஆண்டவர் நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எத்தனை பேர் என் கூட வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் இல்லாத ஆராதனையா இருக்கவே முடியாது. ஏதோ நாம் நேரத்தை வேணாய் கடத்தி கொண்டு போகலாம், ஆனால் அவருடைய பிரசன்னத்திலே மகிழும் பொழுது, ஹல்லேலூயா, அவருடைய பிரசன்னத்திலே இன்பம் காணும் பொழுது, ஹல்லேலூயா, நம்முடைய ஆராதனை வேலை நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிற வேலையாக இருக்கும். ஹல்லேலூயா. எல்லா சதிநாச மோசங்களை கர்த்தர் தகர்க்கிற நேரமாக இருக்கும். ஹல்லேலூயா. பிசாசுகள், ஆமென், அந்தகார வல்லமைகள், ஹல்லேலூயா, வான மனதில் கொள்ளாத ஆவிகள் நிர்மூலமாக இதோ துதியின் சத்தத்தை உயர்த்துவோமாக. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. உன்னை துதிக்க போகிறோம். வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் அவரை பாடுவேன். இந்த கொள்ளை நோயின் தாக்கம் இன்றைக்கு உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல உள்ள ஜனங்களை பாதிப்புக்குள் ஆக்கி இருக்கிறது. லட்சக்கணக்கான ஜனங்கள் மரித்தும் போயிருக்கிறார்கள். தேவனுடைய பார்வையிலே கிருபை கிடைத்தபடினா
தேவனுடைய பாதுகாப்பு நமக்கும் நமக்குரியவர்களுக்கும் காணப்பட்டிருக்கிறபடினால் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறோமே, கிருபை அல்லவா. எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்தபடினால் அவரை நாங்கள் பாடுகிறோம். எங்கள் நன்மை செய்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் இயேசு கிறிஸ்துவே, திரியேக தேவனுடைய நாமம் இந்த இடத்திலே உயர்த்தப்பட, நாங்கள் கூடி ஆராதிக்கிற ஸ்தலங்களிலே உடைய நாமம் உயர்த்தப்பட எங்களை தாழ்த்தி நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வரவிருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து பாடி ஒரு சில பாடல்களை நாம் கர்த்தரை ஆராதனை செய்ய நாம் பாடலாம். பலியிடு துதி பலியிடு, வலி விலகும் வாழ வழி பிறக்கும். ஆமென். எத்தனை பேரை கூட ஆமென் சொல்றீங்க? சத்தமா சொல்லுவோம் ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்றால் துதி பலி செலுத்தும் பொழுது ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். அன்றைக்கு மீனின் வயிற்றிலே துதி பலி செலுத்தினான் யோனா, அவனுக்கு வழி பிறந்தது. ஆமென். நோவா கர்த்தருக்கு பலி செலுத்தினான், கர்த்தர் நுகர்ந்தவர், அவனை பழுகி பெருகி ஆஸ்வதித்தார். துதி செய்ய தொடங்கின தேவ ஜனங்களுக்கு எதிராக வந்தவர்களுக்குள்ளாக ஒருவருக்கொருவர் எதிரிட்டு மடிந்து போனார்கள், பிரேதமானார்கள். இன்றைக்கு நாமும் தேவனுக்கு பலி செலுத்த நாம் நினைவு கூறப்பட்டு நாம் தேவனால் ஆஸ்வதிக்க நிச்சயம் படுவோம் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஏனென்றால் தேவன் பட்சவாதம் உள்ளவர் அல்லவே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவர் ஆயிரம் ஆண்டுகளாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறவர், இன்றைக்கும் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இயேசுக்கு முன்பதாகவும் அவர் கிரியை செய்தார், இயேசுவின் நாட்களிலும் அவர் கிரியை செய்தார், ஏன் அப்போஸ்தலர் காலங்களிலும் கிரியை செய்தார். அந்த தேவன் இன்றைக்கு நம்மத்திலும் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். பலியிடு துதி பலியிடு, வலி விலகும் வாழ வழி பிறக்கும். பலியிடு துதி பலியிடு, வலி விலகும் வாழ வழி பிறக்கும். பலியிடு துதி பலியிடு, வலி விலகும் வாழ வழி பிறக்கும். துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உலக காணிக்கை. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உலக காணிக்கை. பலியிடு துதி பலியிடு, வலி விலகும் வாழ வழி பிறக்கும். நிச்சயமாக பலியிடு துதி பலியிடு, வலி விலகும் வாழ வழி பிறக்கும். சேர்ந்து பாடலாம். துதி பலி செலுத்திட பொருத்தனை செய்ததும் நீரென்று கக்கியது கரையிலே, யோனாவை கக்கியது கரையிலே. நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். துதி பலி செலுத்திட பொருத்தனை செய்ததும் நீரென்று கக்கியது கரையிலே. துதி பலி செலுத்திட பொருத்தனை செய்ததும் நீரென்று கக்கியது கரையிலே, யோனாவை கக்கியது கரையிலே. அங்கு யோனாவை கக்கியது கரையிலே. துதி பலி அது சுகந்த வாசனை, நன்றி பலி அது உலக காணிக்கை.
யோவாவின் மனிதனை நுகர்ந்தார் பாருங்க. அவர் சுகந்த வாசனை எழுதும்போது நுகர்கிறவர். என் நாம கூட பாருங்க, அருமையான வாசனை வந்தா அதை நுகர்ந்து கொண்டே இருப்போம். அது நமக்கு ரொம்ப பிடிக்கும். நம்முடைய ஆண்டவருக்கு பிடித்த வாசனை துதிபலியின் வாசனை. அவன் அன்றைக்கு நோவா சுத்தமான மிருகத்தை பலி செலுத்தினான். சுத்தமுள்ள இதயத்திலிருந்து ஸ்தோத்திர பலிகள் வந்தா அதுதான் புதிய ஏற்பாட்டு ஆராதனை. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்லுங்க? சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிங்க. என்னுடைய துதியையும் அவர் நுகர்வார், என்னை அவர் ஆசீர்வதிப்பார். எங்கெல்லாம் இருந்தார்களோ அங்கெல்லாம் பெரிய காரியங்களை செய்தார். இன்றைக்கு நாம் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் நல்லவர். இதோ உங்க வாழ்க்கையில தீமையான சூழ்நிலைகள், எதிர்மறையான காரியங்கள், அற்புதம் நடக்காததற்கு, ஒரு அற்புதம் நடப்பதற்கு எந்த அறிகுறியுமே இல்லாத சூழ்நிலைகள் இருக்கலாம். கவலைப்படாதீர்கள், கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க, கர்த்தரை துதியுங்க. நிச்சயம் தேவ மகிமையை காண்பீர்கள். ஆலயத்தை மேகம் மூடியது. சொல்றீங்களா? இன்றும் இன்று கண்டோம் கர்த்தர் மகிமையை. சொல்லுங்க, இன்று காண்போம் கர்த்தர் மகிமையை. சொல்லலாமா? துதிபலி, துதிபலி அது சுகந்த வாசனை, நம்பி அது உகந்த காய். எல்லாம் சேர்ந்து சேர்ந்து ஆமென். நிச்சயமா துதிபலி இதோ ஆமென். மேலே ஏறிக் கொண்டிருக்கிறது. தேவ பிரசன்னம் கீழே ஏறிக் கொண்டிருக்கிறது. துதி பலியிடு, ஒளி விலகும் வானவை பிறக்கும். பாடணும், பலியிடு. எல்லாம் சேர்ந்து பாடணும். ஒரு நிமிஷம் பாடி நம்ம யாராடிக்கலாம். வானவை பிறக்கும் பலியிடு, துதி பலியிடு, ஒளி விலகும் வானவை பிறக்கும். பலியிடு, பலியிடு, ஒளி விலகும். நிச்சயம் நிச்சயம் இந்த சூழ்நிலை மாறி போகும், இது கடந்து போகும். ஆமென் சொல்லுங்க. மட்டும் கைகளை உயர்த்தி வழி விலகும். ஆழ்கடல் அனுபவங்கள், மீனின் வயிற்றின் அனுபவங்கள், சிறையிருப்பை போல இருக்கிற ஏழையின் அனுபவங்கள், நிச்சயம் வாசல் திறக்கப்படும். சிறையிருப்பு மாறும், வழி விலகும், வழி பிறக்கும். வாழ்வாதாரத்தையோ இழந்து நிற்கிறீர்களோ கவலைப்படாதீர்கள். இயேசு வாழ வைக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. அவரை நம்பி வந்தவர்கள் ஒரு நாள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள். நான் எப்படி சொல்றேன்?
அவரை நம்பாம கெட்டு போனவங்க பல பேர் இருக்கலாம் இந்த உலகத்துல. அவரை நம்பி கெட்டு போன ஒருவர் கூட இல்லை. கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்த மாட்டீங்களா? அவரை நம்பி கெட்டு போனவர் இந்த உலகத்துல ஒருவனும் இருக்க முடியாது. அப்படி இருப்பவர்கள் காண்பித்தார், காண்பிக்க முடியாது. அப்படி முடியும். ஆமென். நாம் இன்னொரு பாடலை பாடுவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடுவதாக ஒரு சங்கீதத்தை படிக்கும்படியாக கேட்கிறேன். சங்கீதம் 121 நாம் படிப்போம். ஏனென்றால் இந்த பாடல் வரிகள் எல்லாமே அந்த சங்கீத பகுதியினுடைய வசனங்களாய் காணப்படுகிறது. ஆகவே இந்த காலை நேரத்தில் தேவனை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய ஒத்தாசை நம்மை படைத்த ஆண்டவரிடத்துல. சங்கீதம் 121 படிக்க கேட்போம். சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். ஆமென். 6ஆம் வசனத்திலே படிக்கிறோம். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. இன்றைக்கு கொள்ளை நோயினுடைய தாக்குதலுக்கு அரசாங்கம், இந்த உலகத்தில் இருக்கிற அறிவியலாளர்கள்லாம் சொல்றாங்க, நீங்க வெளியே போகக்கூடாது, நீங்க சோசியல் டிஸ்டன்சிங்ல இருக்கணும். இப்படி அநேக காரியங்களை மருத்துவர்களும் அரசாங்கமும் அநேக ஆணைகளை இடுகிறது. பாருங்க, அத்தியாவசியத்துக்கு மட்டும் நீங்க வெளியே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சில கட்டுப்பாடுகள் எல்லாம் விதித்து இருக்கிறது நம்ம எல்லாம் அறிவோம். அப்படி அத்தியாவசியத்துக்கு வெளியே போகும்போது கூட நமக்கு இந்த வியாதி பற்ற வாய்ப்பு இருக்கிறது. பிரியமானவர்களே, 5ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் உன்னை காக்கிறவர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வெளியே போகும் பொழுதும் வரும் பொழுதும் நம் பக்கத்திலே ஒருவர் நடந்து கொண்டு நம் பக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிற ஒரு தெய்வம், நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம் பக்கத்திலே நிழலாக, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு. பகல்ல போறோம், இரவுல போறோம், கர்த்தர் நம் பக்கத்திலே நிழலாக இருக்கிறார். ஒன்று உண்மை சேதப்படுத்துவதில்லை. ஏனென்றால் அவர் நம்மை பாதுகாக்கிறார், அவர் நம்மை காக்கிறார். கர்த்தர் உன்னை காக்கிறவர். உன்னை காக்கிறவர் உன் தெய்வம், உன்னை காக்கிறவர் உன்னுடைய ஆண்டவர். ஆகவே இந்த பாடலை நம்ம சேர்ந்து பாடலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானமும் பூமியை படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒத்தாசை அவர்களிடமே வருகிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பேன். பூமியின் படைப்பு வல்ல தேவனிடமிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. என்ன கடந்தாத நன்மைகளை தருகிற ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். என் கண்களை அவருக்கு நேராகவே ஏறெடுப்பேன் சொல்லி பாடலாம்.
எனக்கு ஆசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பே. நல்ல கை தட்டி பாடலாம். எனக்கு ஆசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பே. ஆண்டவர் சொல்றாரு, மலைகள் விலகலாம், பருவம் நிறைவேறலாம், என் கிருபை உன்னை விட்டு விலகாது செய்திருக்கிறார். அவர் கிருபை மாறவே மாறாது. நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். உணர்ந்து பாடலாம், கருத்தோட பாடலாம், மகிழ்ச்சியோட பாடலாம். பாடல் வரைய உணர்ந்து பாடலாம், உண்மையோடு ஆவியோடு கருத்தோடு பாடுகிறது ஆராதிக்கும். விசுவாசியே, பலப்பாக்கத்தில் நீவலவரே, வலுவாமல் காப்பவரவரே. சொல்லுவோம். சூரியன் அலையே சந்திரன் நீரே சேர பயத்தாலே. நிச்சயமான் சூரியன் அலையே சந்திரன் நீரே சேர பயத்தாலே. எனக்கு ஆசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஆசை வரும் பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பே. இந்த பொருளை தீவிரமாய் பழையும் கொண்டிருக்கிறது. இனிமேதான் இதனுடைய வேகம் ஜாஸ்தியா இருக்கும் நினைத்து கொண்டிருக்கலாம். அப்படிதான் அறிக்கைகள் சொல்கிறது. சில ஸ்டேட்டஸ் எல்லாம் அப்படிதான் பார்க்கிறோம். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை அறிக்கை எடுக்கிறது. எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை எங்கள் சரீரத்தை காக்கும் தேவன் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பானே. இது முதலாய் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன் நீரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஆசை பர்வதம் நீரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஆசை, எனக்கு ஆசை பர்வதம் நீரா என் கண்களை ஏறு. நம்ம சேர்ந்து பாட போறோம். வலப்பக்கத்தில் நிழலவரே, வலுவாமல் காப்பவர் அவரே. ஆமென். சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம்.
நிலவரம் வலுவாமல் காப்பவராயே சூரியன் பகையில் சந்திரன் நிலவில் சேர பயந்தார். சூரியன் பகையில் சந்திரன் நிலவில் சேர பயந்தாரே எனக்கு ஆசை வருவதும் நீராயின் கண்ணையே எடுப்பேன். சரீரத்தை காக்கும் என்றே நிறுவாய் தீங்கும் என்னை அணுகாமல் பத்திரமாக காப்பறையில் முறையாய் பத்திரமாக காப்பறையில் முறையாய் எனக்கு ஆசை வருவதும் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஆசை வருவதும் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஆசை வருவதும் என் கண்களை எங்கள் நோக்கத்தை எங்கள் சிந்தையை நாங்கள் ஏறெடுப்போம். நமக்கு ஒத்தாசை அவர்தான், நமக்கு பாதுகாப்பு அவர்தான். என் ஆமென் சொல்றோம். அப்படியே கர்த்தர் ஆராதிக்கணும். என் நம்பிக்கை அவர்தான். ஓ என் ரட்சிப்பு அவர்தான். என் மேன்மை, என் மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல அப்படியே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா உயர்த்துகிறோம். அப்பா இயேசுவே உம் நாமம் உயர்ந்தது. உம் நாமத்தில் எங்களுக்கு அடைக்கல். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சு கொள்வோம். ஆமென். அதுதான் அவனுக்கு பாதுகாப்பான இடம், அடைக்கல பட்டணம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க. உம்மை போல, உம்மை போல யாருண்டு? மீண்டுமா? உங்கள் நாமம் எல்லா நாமத்திற்கு மேலான நாமம். உங்கள் நாமம் உயர்ந்தது, உங்கள் நாமம் உயர்ந்தது. உம்மை போல யாருண்டு? நாங்கள் பார்த்த எந்த தெய்வங்களுக்குள்ளும் உம்மை போல ஒரு தெய்வத்தை பார்க்கவே இல்லை. நாங்க பார்த்த எந்த மனிதர்களுக்குள்ளும் உம்மை போல ஒரு அன்புள்ளவரை பார்க்கவே இல்லை. உங்கள் மூத்த சகோதரன், உங்கள் நண்பன், உங்கள் தாய் தகப்பனானவர் அவர்தான். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் என்னை ஆராதிக்கும் அருமையான சூழ்நிலையில் கர்த்தருக்கு கைமாறான என்னத்தை செலுத்த முடியும்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஏன் உன் பாவங்களை, உன் அக்கிரமங்களை, உன் குற்றங்களை, உன் மீறல்களை எல்லாம் மன்னித்தார். உன் பிராணனை அழிவுக்கு மீட்டார். படுகுழியிலிருந்து தூக்கி எடுத்தார். நித்திய ராஜ்யத்திற்குள்ளே உன்னை சேர்த்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஒரு காரியத்தை சொல்றேன், ஆராதிக்கிறேன். உங்களுக்கு உற்சாகமா இருக்கிற ஒரு காரியம் பாருங்க. ஆபிரகாம்
தேவனுடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு சரியான இடத்துக்கு வந்துவிட்டான். அவன் சொன்ன இடத்துக்கு வந்துட்டான், கானானுக்கு வந்துட்டான். கர்த்தர் சொல்றாரு, இதான் நான் உனக்கு கொடுக்கிற தேசம், இதுல உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னேன். அந்த தெய்வத்தின் வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில நிச்சயம் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கணும். இதோ காட்சிகள் மாறுகிறது, காலங்கள் மாறுகிறது. பாருங்க, அந்த தேசத்திலே பஞ்சம். இதோ ஆபிரகாம் அந்த கானானை விட்டு எகிப்துக்கு போகிறதை பார்க்கிறான். அங்கே அநேக உபத்திரவங்கள். தன் மனைவி இழக்க கொடுக்கிறான், பயத்தோடு நின்று கொண்டிருக்கிறான். கர்த்தர் இறங்கி அவரை விடுவித்தார் என்று பார்க்கிறோம். மீண்டுமாய் தான் முந்தி பலி செலுத்தின இடத்திற்கு மீண்டும் வருகிறார். கர்த்தரை மீண்டுமாய் பலி செலுத்தி தொழுது கொள்ளலாம். பாருங்க, எஸ், எதற்காக? தேவனே இறங்கி அவனை விடுவித்து மீண்டும் சரியான ஸ்தானத்தில் கொண்டு வந்தார். என்னை கேட்கிறவர்களே, அருமையான சபையினரே, இன்றைக்கு நாம் தவறு, நாம் வழி தப்பி தேவன் நிறுத்தின ஸ்தானத்தை மறந்து, தேவன் வைத்த இடத்தை மறந்து இதோ எங்கோ தூரமாய் நின்று கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீர்கள், ரட்சிப்பு கர்த்தருடையது. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதீர்கள். நான் செய்த தவறுக்கு, நான் செய்த பிழைக்கு, நான் செய்த காரியத்துக்கு அப்படி நீங்க அந்த தீமை காரியத்தை நினைத்து யோசித்து குழம்பி இதற்கு ஏதாவது பரிகாரம் செய்ய முடியுமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களோ? இதோ ஆண்டவர் அநேகரோடு பேசிக் கொண்டிருக்கார். நான் நம்புகிறேன். என்னை கேட்கிறவர்களே, ரட்சிப்பு கர்த்தருடையது. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதீர்கள். அவர் இறங்கி உங்களை மீண்டும் பழைய ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அவன் மீண்டுமா தேவனுக்கு வழி செலுத்துகிறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் சபைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தல் எழுதும் பொழுது பாருங்க, வெளிப்படுத்தல் எழுதுகிறார். 7 சபைக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், பாருங்க, நீ எந்த நிலைமையிலிருந்து விழுந்தா என்று பாருங்க, அந்த இடத்தை நீ சீர்படுத்திக்கொள், ஓடி திருத்திக்கொள். மீண்டும் பழைய இடத்திற்கு வரும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஆகவே உங்களை ஆண்டவர் அருமையாக சபை என்கிற ஒரு பாதுகாப்பான இடத்திற்குள்ளே வைத்திருக்கிறார். ஏனென்றால் அந்த சபை இரத்தத்தால் மீட்கப்பட்டது. அவர் கிரயம் செலுத்தி உங்களை மீட்டிருக்கிறார். உங்களுக்கு இதோ இந்த சபையின் ஐக்கியத்தில் அநேக சகோதர சகோதரிகள் உங்களை மீட்பதற்கு நல்ல மீட்பை கர்த்தர் உங்களை பாதுகாப்பாய் வைத்திருக்கிறார். கவலைப்படாதீர்கள். ஆகவே விசுவாசத்தோடு கூட அவருடைய சமூகத்தில் நாம சொல்லுவோம், ஆண்டவரே, நீங்க எங்களை மீண்டும் சரியாக கொண்டு வந்து நிறுத்துவீங்க. ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து பாடி ஆமாண்டவரே, என்னை நீ மீண்டுமாய் சரியான கொண்டு வருவீர். நாம் சேர்ந்து பாடலாம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. சபைதான் ஜெயிக்குமே. அல்லேலூயா, அல்லேலூயா. பாதாளம் தோற்குமே. என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாமே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை சுத்தமாகுவதற்கு கிறிஸ்து தந்த நல்ல சபையை நிலைநாட்டியிருக்கிறார். புதிய மனிதனாய் உன்னை மாற்றியிருக்கிறார். வாழ்க்கையை செழிப்பாக்கி இருக்கிறார். இன்னும் செழிப்பாக்குவார், கிருபையால் உயர்த்துவார். விசுவாசத்தோடு பாடி கட்ட வந்து
கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. ஜனத்தினால கட்டப்பட்ட சபை, அநேக ரத்த சாட்சிகள் மறிக்கும் உருவான சபை இது. தேவனுடைய கடினமான சபை சாதாரணமாக உருவாக அநேக துறையில் செலுத்தப்பட்டிருக்கிறது. உங்களை ஒருபோதும் கைதவே மாட்டார். நல்ல உறவுகளை உங்களை இணைத்திருக்கிறார். சந்தோஷமா எங்களுக்கு வந்திருக்கிற நல்ல ஆவிக்குரிய தகப்பனுக்காய் ஸ்தோத்திரம். சபை முழுவதற்கும் ஸ்தோத்திரம். எங்களுக்கு வேற்றுமை இல்லை. நாங்கள் வேற்றுமையில ஒற்றுமை காண்கிறவர்கள். நாங்கள் கிறிஸ்துவின் சரீரம், அவர் எங்கள் தலை. சபையை கட்டுவே, ஆதாயத்தின் வாசல்களை மேற்கொள்ளாரே. பிசாசு சபையை முடக்கி போல நினைக்கலாம். எந்த சிறையிற்கு வந்தாலும் அந்த சிறையிருப்பிலும் சிந்த பெரியிலும் அக்னி சூழலிலும் தூக்குமாக ரெடியா இருந்தாலும் கத்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. எந்த பார்வோனின் வல்லமை, எசபேலின் தந்திரம் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. எழுப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவே, ஓ இந்திய சபையே விசுவாசிங்க. தேவன் இதற்கு பின் ஒரு பெரிய எழுப்புகளை வைத்திருக்கிறார். எல்லா தடைகள் தகர்க்கப்படும். தேவனுடைய சபை வென்று நிற்கும். நாம் கவலைப்பட வேண்டாம். சிறைகளை மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.
கர்த்தர் வெற்றி பெற்றார். ஹalleluya. கர்த்தருடைய வல்லமை, ஹalleluya. கர்த்தருடைய மகிமை, ஹalleluya. கர்த்தருடைய பிரசன்னம் பலத்த காரியங்களை செய்யும். இருக்கிற இடத்துல அப்படியே தேவனுடைய சமூகத்துல எல்லாம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருப்போம். தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். ஹalleluya. தேவ பிரசன்னம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இங்கே நாம் துதித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் தேவ வல்லமை தேசத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் எங்க ஆமென் சொல்றீங்க? எல்லா அந்தகார வல்லமைகளை நிர்மூலமாக்குகிற தேவ பிரசன்னம் இறங்குவதாக. தேவ மகிமை தேசங்களில் இறங்குவதாக. இதோ இதோ நாம் துதிக்கிற நேரத்தில் தாகங்கள் விழுவதாக. ஹalleluya. எரிவுகள் தகர்வதாக. சிறைச்சாலைகள் ஆமென். எல்லா 4 கட்டு காவல்கள் தகர்க்கப்படுவதாக. எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கலாம். எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஓவி கமலவ சந்தரவலவ ஆவியானே வல்லமை, ஆவியானே வல்லமை இறங்கும் பொழுது, ஆவியானே வல்லமை மகிமையாய் இறங்கும் பொழுது ஹalleluya. அவர் சொல்லியிருக்கிறது போல கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை சாட்சியாக யூதேயா, சமாரியா, உலகத்தின் கடைசி பரியந்தம் உங்களை அசைக்கிறவர்களாக, உங்களை கலக்குகிறவர்களாக ஆண்டவர் உங்களை மாற்றுவதற்கு தம்முடைய வல்லமையின் ஆவியானவரை தருகிறார். இது இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரை பார்த்து கேட்கிறீங்க, ஹalleluya. ஆண்டவரே, எனக்கு இன்னும் உடைய வல்லமை தேவை, இன்னும் அபிஷேகம் தேவை, இன்னும் உடைய கிருபை தேவை. நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. தேவ சமூகத்தில் சொல்லுங்க இந்த வார்த்தையை. ஓ ரகாபாலவ சந்தரவலவ ரிகாமாலதா ரகாமா சேகதுரவலவ சந்தரதரவல ரிகவலவலவலவலவ. ஹalleluya, ஹalleluya. நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம், நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. தேவ அபிஷேகத்தை வாஞ்சித்து நிற்போம், தேவனுடைய மகிமையை வாஞ்சித்து நிற்போம். இந்த ஹalleluya காலை நேரம், ஆமென், இந்த புதிய காலை ஹalleluya, ஆமென், நமக்கு புதியதாக விடுகிறது. ஹalleluya. ஆவிக்குரிய எல்லா விதமான தொய்வுகள், ஆவிக்குரிய எல்லா விதமான மந்தங்கள், மயக்கங்கள், நிர்விசாரங்கள் கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே தம்முடைய ஜனங்களை விட்டு மாற்றுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லா தேவ சமூகத்தில் ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே, ஓ உம்முடைய ஆவியின் வல்லமை நிரப்ப நிரப்ப. ஹalleluya. ஓ ஹalleluya. கர்த்தர் முதலாவது எங்களை பலப்படுத்துகிறீர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றதெல்லாம் ஏதோ என்னுடைய சொந்த வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. ஹalleluya. தேவனுடைய வசனம். காலியான பாத்திரங்கள், கசந்த வாழ்க்கைகள், ஹalleluya, நிர்விசாரமான வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஆவியின் வல்லமை மாற்ற வல்லமை உள்ளது. ஆமென். எத்தனை பேர் ஒரு ஆமென் என்று சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. அப்படியே கரங்களை உயர்த்தி நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே நிரப்பிடுங்க. உணர்றீங்களா? ஏதோ ஒரு பாட்டா பாட வேண்டாம், ஏதோ ஆராதிக்கும் கட்டாயத்தில் நீங்க நின்று கொண்டிருக்க வேண்டாம். உங்களுக்கு தேவை ஆவியின் வல்லமை, உங்களுக்கு தேவை ஆவியானுடைய பலன். இன்னைக்கு அநேக சோர்ந்து போயிருக்கிறீங்க. ஆமென். இது எந்த மனித வார்த்தையினாலே உங்களை பலப்படுத்திட முடியாது. தேவனுடைய ஆவியானவர் தான் உங்களை பலப்படுத்தணும். தம்முடைய விசுவாசிகளை, தம்முடைய சீஷர்களை, தம்முடைய ஊழியர்களை கர்த்தர் தம்முடைய ஆவியினால் தான் பலப்படுத்துவார். தம்முடைய ஆவியானவரால் தான் பலப்படுத்துவார். எத்தனை பேர் கூட ஆமென் சொல்றீங்க? ஏன்னா காலியான பாத்திரம் முடிவுக்கு வரணும். எத்தனை பேர் எங்களோட வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நிரப்பப்பட்ட பாத்திரமாக இருக்கணும். எஸ், ஹalleluya. அநேகருக்கு உபயோகமான ஒரு பாத்திரமாக நான் இருக்கணும். எத்தனை பேர் கூட ஆமென் சொல்றீங்க? ஆகவே இந்த நேரத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆமா ஆண்டவரே, என்னை நிரப்புகிற உடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். ஆவியான பாத்திரமாக வாழ்ந்த வார்த்தை சொல்லுங்க, முடிவுக்கு வரணும். நான் ஆவியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வர மூழ்கணும். மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே, ஆவியின் நதியிலே மூழ்கணுமே, மூழ்கணுமே, நான் ஆவியிலே பாடுவோம். ஆவியின் நதியிலே மூழ்கணுமே, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாக, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாக, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமை. கேட்கணும், கேட்கணும், உண்மையா கேட்கும்போது அதுக்காக தருகிறவர் நிரப்புங்கப்பா.
வல்லமையாக நிரப்புங்கப்பா. உங்க கிணியாக நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க. இன்னும் இருக்கிற இடத்துல கத்ததாங்கிய சிறங்களை நிரப்புகிறார். நிரப்பிடுங்க, என்ன நிரப்புகிறார். தேவ ஆவியானவர் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறார். நிரப்பிடுங்க வல்லமையாக. இது ஆவிக்குரிய ஒரு புதிய பலன் உண்டாவதாக. சாவுக்கு சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவரே, சரீரங்களை உயிர்ப்பிக்க நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. இந்த கால நேரத்தில் அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலரை நிரப்பின அதே பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை என்னை நிரப்பி இருக்கிறார். ஏன் இப்போது உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். பயப்படாதீர்கள். தேவனுடைய பயன்படுத்தின பவுலை பயன்படுத்துகிறவர் உங்களை என்னையும் இருக்கிற ஸ்தலங்களில் சாட்சியாக வல்லமையின் பாத்திரங்களாக மாற்றப் போகிறார். ஆமென். அதற்கு நம்முடைய ஆவியால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை பாடிக்கொள்ளலாம். தேவ பலன் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தேவ வல்லமை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தேவ அபிஷேகம், தேவ குடும்ப தம்முடைய ஜனங்கள் மேல காலை நேரத்தில் தனியாக மலையாக இறங்கி கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி நிழலை தொடுவோம், சுகத்தை பெறணும், அச்சையை தொடுவோம், அற்புதம் பெறணும். ஆமென். விசுவாசத்தோடு என்ன நிரப்பிடுங்க, அல்ல போல்பயம் உண்மையா சொல்கிறார். என்ன நிரப்பிடுங்க, அல்ல போல்பயம் படுத்திடுங்க. நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, கைகளை உயர்வு நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. ஆவியால பகுதிகள் நல்ல கனகமுறான சனமாகட்டும். நிரப்பப்படலாம். வாழ்க்கையில் எதெல்லாம் உறவுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையை இப்பொழுது நம்முடைய அபிஷேகம் நிரப்பிடுங்க. ஆவிக்குரிய எல்லா மந்தங்கள், வழக்கங்கள், எல்லா எதிர்சார்கள், எல்லா விதமான பின்மாற்றங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆவியின் வல்லமையால் நிரப்பப்படுகிறது. அதை சொல்லிக் கொண்டிருக்கிற வார்த்தை காலியான இந்த காலியான நிலைமை இன்னைக்கு நிரம்பு அனுபவமாய் ஒரு ஆவிக்குரிய இந்த பெருமையை மாற்றுகிற ஒரு நபர் இருக்கிறார் என்றால் அவர் இந்த உலகத்தில் பசுத்த ஆவியானவர். அந்த பசுத்த ஆவியானவருடைய நிறைவேறி நிரம்பும் பொழுது இந்த காலியான, இந்த பெருமையான, இந்த சோர்வான, இந்த ஆவிக்குரிய பின்மாற்றத்தின் காரியங்கள் எல்லாம் மாறி நீங்கள் நிரப்பப்பட்ட பயன்படுகிற ஒரு பாத்திரமாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். பயந்து கொண்டிருந்த பேதுரு, கிறிஸ்தவத்தை அழிக்க எழுப்பினதான பவுல், இவர்கள் எல்லாம் நம்முடைய ஆவியினாலே நிரப்பினவர். இந்த உலகத்தை அசைப்பதற்காக பயன்படுகிற பாத்திரங்கள் உண்மை என்றால் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் உங்களையும் என்னையும் அவர் தம்முடைய ஆவியினால் நிரப்பி பயன்படுத்த விரும்புகிறார். ஆண்டவரை பார்த்து வாழ்வு மாறணும், திருப்பி வரணும். சென்று பாடலாமா? ஆத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு விசுவாசத்தோடு சொல்லுங்களா? ஆமாண்டவர் உற்சாகத்தோடு சொல்லுங்க. மீண்டும் பாடலாமா? காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை மீண்டும் சொல்லுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு அதற்கு முழுகணுமே, நான் முழுகணுமே, ஆவியும் நதியும் முழுகணும் இல்லை, முழுகணுமே, நான் முழுகணுமே, ஆவியும் நதியும் நிரம்பணுமே, நிரம்பணுமே, நான் நிரம்ப
இருக்கிற ஸ்தலங்களுக்கு, உங்க தெருவுக்கு, உங்க வீட்டுக்கு, உங்க வீட்டாருக்கு நீங்களாம் ஊழியக்காரங்க. உங்களை பயன்படுத்த செய்யும் ஆண்டவர் முதலாவது உங்க அபிஷேகத்தினால் தான் நிரப்புவார். அபிஷேகத்தை கொண்டுதான் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அதான் இயேசு சொல்லி போனா, நீங்க ஊழியம் செய்ய ஒண்ணும் புறப்பட வர வேண்டாம். நீங்க போய் மேல்நிலைகளை காப்புங்க, எருசலேமில் காப்புங்க. ஏன் அபிஷேகத்தை பெற்ற பின்பு நீங்கள் வல்லமையாய் பயன்படுவீர்கள். பிரியமான தேவ ஜனமே, தேவ சபையே, இன்றைக்கு சபை அபிஷேகத்தை மறந்துவிட்டது. அந்த அபிஷேகத்தை நிறைவு இல்லாததான் பயம், அந்த அபிஷேகம் இல்லாமதான் சாட்சி கேடு, அந்த அபிஷேகம் இல்லாததான் எதுவுமே செய்ய முடியல. பாட்டு திருவெல்லாம் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். சபையில் எல்லாம் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். சொல்லுங்க, குடும்பத்தில் எல்லாம் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். நதியாய் பாய்ந்திட செய்திருந்த ஐயா, செய்திருந்த நதியாய் 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 செய்திருந்த ஐயா, செய்திருந்த நதியாய் பாய்ந்திட வேறு போல் எனக்கு பிறப்பிருந்த பவுல போல் பயன்படுத்திருந்த மூழ்கனுமே நான் மூழ்கனுமே ஆவியின் நதியிலே மூழ்கனுமே நிரம்பனுமே நான் நிரம்பனுமே பரிசுத்த ஆவியால் நிரம்பனும் சொல்லுவேன் நிரம்பனுமே நான் நிரம்பனுமே பரிசுத்த ஆவியால் நிரம்பனுமே நிரம்பனுமே ஐயா நிரம்பனுமே ஆவியானவர் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஊழியத்தின் வெற்றிக்கு ஆவியானவர் தான் நலனாக இருக்கிறார், துணையாக இருக்கிறார், வல்லமை தருகிறார். இந்த காலை நேரத்தில் இதை கேட்டுக் கொடுக்கிறீங்க யாரா இருக்கலாம். உனக்கு தேவை ஆவியானவர், உனக்கு தேவை ஆவியானுடைய பலன். இந்த ஆவியானுடைய பலன் இல்லாவிட்டால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் கனிகள் இல்லை, வரங்கள் இல்லை, செயல்பாடுகள் இல்லை. சமுதாயத்தை, தேசத்தை, ஜனங்களை அசைக்க சுவிசேஷத்தின் வல்லமை உன்னை கொண்டு என்னை கொண்டு பாயச் செய்ய தேவை ஆவியானவரே. ஆவியானவரே, இந்த காலை நேரத்தில் இனி நிரப்புங்க. கைகளை உயர்த்தி ஆண்டவர் ஓ நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. காலையாக ஆண்டவர் மாறட்டும்பா. ஆண்டவர் உமக்காக பயன்படுகிறோம். உலகமுள்ள பாத்திரமாய் நிற்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க.
ஒவ்வொருவரையும் ஒரு பிரதான நோக்கத்தோடு கூட இந்த உலகத்திலே அழைப்பை தந்து உங்களை நீதிமான ஆக்கி உங்களை மகிமைப்படுத்தி இருக்கிற ஆண்டவர் இன்னும் உங்கள் மூலமாய் மகிமைப்பட உங்கள் அழைப்பை நோக்கி பாருங்கள். உங்கள் மேல் தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தில் அதை விட்டு இந்த உலகத்திலே நீங்கள் உலக சாதனையே நீங்கள் படைத்தாலும் தேவ அழைப்பு தேவ சித்தம் மறந்து போவோம் என்றார். பரலோக காட்சியை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 7 என் சித்தம் செய்யாதவனே உன்னை அறியேன் என்று சொல்கிறார். அவன் இந்த உலக சாதனை பெற்ற மனிதனாக இருக்கிறான். ஆனால் பிதாவின் சித்தம் செய்யாதவனை கர்த்தர் அறிவதில்லை. என்னோடு கூட சொல்லு, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே ஆவியானவரே எனக்கு உதவி செய்ய. இயேசுவுக்கு உதவி செய்தவர், அப்போஸ்தலருக்கு உதவி செய்தவர், நமக்கு முன்பதாய் ஓடிய நம்முடைய முன்னோடிகளுக்கு உதவி செய்தவர். நான் ஏற்கனவே சொன்னது போல ஆபிரகாம் தான் தேவன் வைத்த இடத்திற்கு மீண்டும் வந்தார். மீண்டும் வரும்பொழுது பிரச்சனைகள் மாறுகிறது. மீண்டும் வரும்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதமான வார்த்தைகள் வெளிப்படுகிறது. இந்த காலை நேரத்தில் உங்களையும் பார்த்த தேவனை அதே வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இறந்து போன ஒரு ஸ்தானத்துக்கு மீண்டும் வா, விட்டு போன ஒரு இடத்திற்கு நீ மீண்டும் வா, பிதாவின் சித்தம் செய்ய மீண்டும் வா என்று அவருடைய அழைப்பின் சத்தம் கேட்கிறது. உங்கள் காதுகளை துடைக்கவில்லையோ? பரிசுத்த ஆவியானவர் உங்களோட திட்டமும் தெளிவுமாய் பேசிக் கொண்டிருக்கிற இந்த காலை நேரம் மீண்டும் உங்களுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. ஏனென்றால் அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் மாறாதவர். நீங்க நினைக்கலாம், மீண்டும் வந்தால் என்னை சேர்த்துக் கொள்வானா? ஆண்டவர் சொல்றார், உங்களை பார்த்து அவருடைய அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகளை நம்புறவங்க மட்டும் கரங்களை வைத்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆம் ஆண்டவரே, எங்களை முழுவதுமாய் உங்களுடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறோம், எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். நீயே கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. அருமையான விசுவாசியே, நீ தூரமாக இருக்க வேண்டாம். இருகரம் இருந்த தகப்பன் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார், உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார். அழைப்பின் சத்தம் கேட்கவில்லையோ? ஓடி வாருங்கள், ஓடி வந்து விடுங்கள். அருமையான பாத்திரமாய் மனைந்துடுங்க. எங்களை பயன்படுத்துகிற விதம் நாங்கள் திட்டம் பண்ணுவதை போல அல்ல, உங்களுடைய சித்தம் நிறைவேறுவதாக. கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து வார்த்தையை சொல்லும்போது அப்பா சொல்லுங்க,
என் சித்தம் அல்ல உன் சித்தம் முழுவதுமாக தருகிறேன் கையிலே. என் சித்தம், என் விருப்பம், என் திட்டம் அல்ல உன் சித்தம் அந்த பாத்திரம் அழகுள்ளதாய் மாறிடும், பயனுள்ளதாய் மாறிடும். என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் எனக்குரியவைகள் எல்லாவற்றையும் இதோ பலிபீடத்தில் முழுவதுமாய் படைத்து விட்டோம். நீங்க பெருக, நாங்கள் சிறுக அர்ப்பணிக்கிறோம். நீ மட்டும் அழைத்தவர் உண்மை உள்ளவர், எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். உபாகமத்தில் படிக்கிறோம், எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு ஆண்டவர் வழியிலே ஒன்று குறைவுபடாமல் நான் சொல்லிய இடத்திற்கு சரியாய் கொண்டு சேர்த்தவர். உங்களை முழுவதும் நடத்தி உங்கள் இலக்கை அடைய செய்கிறவர் மட்டுமல்ல, வழிக்கான எல்லா தேவைகளையும் சந்திக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் மாறாதவர், உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். பலவீனத்தோடு இருக்கிறீர்களோ அவர் தழுவுகளே உங்களுக்கு சொல்லுவார். அநேக கேள்விக்குறிகளோடு இருக்கிறீர்களோ இயேசுவே உங்கள் பதில். அவர் தான் சொல்லிட்டாரு, நான் தான் வழி. வழி தெரியாம இருக்கிறீங்களா? அவரே வழியா இருக்கிறார். மறித்த இடம் முடிந்தது என்று சொல்லிக் கொடுக்கிறீர்களோ இயேசு ஜீவனாக இருக்கிறார். ஜீவனின் அதிபதி அவராக இருக்கிறார். உயிர்ப்பிக்க செய்கிறவர் அவராக இருக்கிறார். கவலைப்படாதீர்கள். வழிக்கான எல்லா காரியங்களையும் அவர் பார்த்துக் கொள்கிறார். வஸ்திரங்கள் பழமையாகவில்லை, பாதரட்சைகள் அவைகள் துய்ந்து போகவில்லை, கிழிந்து போகவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அழிந்து போகிற ஊழியமே, அழிந்து போகிற மகிமை அவ்வளவு மகிமையுள்ளதான் இருக்கின்றார். இந்த ஆவிக்குரிய இந்த ஊழியம், இந்த ஆவிக்குரிய இந்த பாதை நமக்கு நெய்யாய் பொழியும். விசுவாசிக்கிற மட்டும் ஆமேன்னு சொல்லுவோம். ஆமாண்டவனே, இதோ இந்த நேரத்தில் பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக இப்பொழுது துணியின் நேரத்தில் தேவ பிரசன்னம் மகிமையா இறங்கி கொண்டிருக்கிற வேளையில இதோ ஆண்டவரை தேவ பிரசன்னம் ஹல்லேலூயா வஸ்திர தொங்கல் ஜனங்களை தொடுகிறது. ஹல்லேலூயா, எப்படி பெரும்பாலுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்தை சுகம் எப்படி வல்லமை பாய்ந்து உண்டாக்கினதோ, தேவ மகிமைக்குள்ளாக தேவனுடைய வஸ்திர தொங்கல் இதோ ஹல்லேலூயா ஜனங்களை உரசி போகிறது. ரீகாபா பலவீன பட்டங்களை சுகப்படுத்துகிறது. ஷிகாதா ராமா தேவா சுகதா ராமா ஹல்லேலூயா பலவீனங்கள் பலமாய் மாறுகிறது. ஆவிக்குரிய எல்லா தொய்வுகள் மாறுகிறது. ஹல்லேலூயா, ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கிறது உங்களுக்குள்ள. ஹல்லேலூயா, ஒரு புதிய உற்சாகத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ரீகாபா லாகு ராமா தேவ வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கும் போது செய்யக்கூடிய ஒரு காரியம் அவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும், மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். கடைசி எல்லாம் ஒருமிக்க சேர்த்து சேர்த்து அங்கப்படுத்தணும். எல்லாம் சேர்த்து Hallelujah.
துதியும் கனமும் புகழும் ஒருவருக்கே செலுத்தி எங்களை தாழ்த்தி வருவையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சகல துதி கன மகிமை புகழ் ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் துதியை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.